சின்ன சின்ன சந்தர்ப்பத்துலேயும் நாம் நேர்மையாக இருக்கணும். சிலர் மறந்துடுவாங்க. நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட கொடுத்தது கூட அவங்க மறந்துடுவாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் கூட அது நமக்கு தெரிய வரும். அவங்க மறந்துட்டாங்கிறது கூட நாம் தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் நாம் கொடுத்துடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்க மன உறுதி அதிகரிக்கும். யார் நேர்மையாக இல்லையோ அவங்க பலவீனமாகிட்டே இருப்பாங்க. பலவீனமாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட குணங்கள் உள்ளே சாடிடும், உள்ளே புகுந்துடும், மனசுக்குள்ளே புகுந்துடும். மன உறுதிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பாதுகாப்பு தான். நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே நல்ல விஷயத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துகிறோம். அதான் மன உறுதிங்கிறது. அந்த மதில் சுவர், ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு எது பாதுகாப்பு? கதவு, ஜன்னல், அதுதான் பாதுகாப்பு. கதவு, ஜன்னலில் கொசு வலை, கெட்ட விஷயங்கள் உள்ளே வரக்கூடாது, கொசு உள்ளே வரக்கூடாது. கதவு நல்லா ஸ்ட்ராங்காக போடணும், வெளியே ஒரு கிரில் கேட்டு போடணும், மதில் சுவர் இருக்கணும். மதில் சுவர் நல்லா கொஞ்சம் உயரமான மதில் சுவர், கேட்டு, இதுதான் ஒரு வீட்டுக்கான ஒரு பாதுகாப்பு. ஜன்னல் இல்லை, ஜன்னலில் கம்பி உடஞ்சிருக்கு, கதவு வீக்காக இருக்குது அப்படின்னா கெட்ட விஷயங்கள் உள்ளே பூந்துடும். பூனை வந்துடும், கதவு திறந்து கிடந்தால் நாய் உள்ளே வந்துடும், ஜன்னலில் கொசு வலை இல்லைன்னா கொசு உள்ளே வந்துடும். அதுபோல் பலவீனம். அதனால் நம்ம மன உறுதி என்பது ஒரு வீட்டுக்கு ஜன்னல், கதவு, மதில் எல்லாம் உறுதியாக இருக்கணும். அப்போ தான் கெட்ட விஷயங்கள் உள்ளே வராது. அதனால் மனசு உறுதியாக இருக்கணும்னா, மனசு உறுதினா என்ன அர்த்தம்? அதை சுற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒரு மனசுங்கிற ஒரு வீடு மாதிரி தான். அதுக்கான ஜன்னல், கதவு எல்லாம் உறுதியாக இருக்கணும். அப்போ தான் கெட்ட விஷயங்கள், கெட்ட குணங்கள் உள்ளுக்குள்ளே வராது. அதனால் அப்போ மனசை எப்படி உறுதிப்படுத்துகிறோன்னா நேர்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். மனிதர்களிடம், உறவுமுறையிடம் நேர்மையாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் தனது மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் நேர்மைன்றது. பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அந்த மாதிரி நேர்மையாக இருக்க மனசு உறுதியாகிட்டே போகும். கெட்ட குணங்கள் நம்ம மனசுக்குள்ளே போகாது. அப்போ கெட்டவர்கள் நம்மை நெருங்க முடியாது. நம்ம கண்களுக்கு கெட்டவர்கள் தெரிய மாட்டார்கள். கெட்டவர்களின் கண்களுக்கு நாம் தெரிய மாட்டோம். கெட்டவர்களால் நம்மை நெருங்கக்கூட முடியாது. நீங்கள் நேர்மை இல்லாமல் ஆயிட்டீங்கன்னா உங்கள் கெட்டவர்கள் உங்களுக்கு அருகில் வந்துடுவாங்க, உங்கள் பக்கத்தில் வந்துடுவாங்க, உங்களுக்குள்ளே வந்துடுவாங்க. கெட்ட சவாசம் தான் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு நண்பர்களாக நேர்மையானவர்கள் தேவை என்றால் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நண்பர்கள், தோழிகளாக உங்களுக்கு நேர்மையானவங்க தேவை அப்படின்னா அப்போ நீங்கள் நேர்மையாக இருக்கணும். அப்போ அவங்க நம்பிக்கையானவர்கள். அவங்களாம் நேர்மையானவங்களாம் நம்பிக்கையானவங்க. நல்லது கெட்டது செய்ய மாட்டாங்க, அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் தீய நண்பர்கள் எப்படின்னா அழிக்கணும்னு நினைப்பாங்க. கெட்ட குணமுடைய நேர்மை இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்கள அழிக்கணும்னு தான் நினைப்பாங்க, மற்றவங்கள ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம சின்ன சின்ன சந்தர்ப்பத்தில் கூட ஒரு கடையில் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க. இது 10 ரூபா கொண்டு போகிறீங்க, 2 ரூபா, அது 12 ரூபா பொருள். அந்த பொருளுக்கு நீங்கள் 2 ரூபா அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறீங்க. அப்படின்னா அந்த 2 ரூபாய் திருப்பி கொடுத்துடணும். போய் ஞாபகமாக வச்சு 2 ரூபா கடைக்கார்ட்ட போய் கொடுத்துடணும். அதுதான் நேர்மை. அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் நேர்மையாக இருந்து அந்த மனசை உறுதியாக மாற்றணும். அப்போ தான் கெட்ட விஷயங்கள் நமக்குள்ளே மனசுக்குள்ளே போகாது. நல்ல விஷயங்கள் நம்ம மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். கெட்டவர்கள் நம்மை நெருங்க மாட்டார்கள். கெட்டவர்கள் நம்மளை நெருங்குறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க, நாம் ஏமாறுறோம் அப்படின்னா கெட்டவங்களோட சகவாசம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நாம் ஏதோ நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். நேர்மையாக இல்லாமல் போய் தான் கெட்டவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை ஏமாற்றுகிறார்கள், நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று பொருள். அதனால் நாம் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் மனசு உறுதியடையும். நீங்கள் ஏமாத்துறீங்க, மற்றவங்கள கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல, பிறரை ஏமாத்துறீங்க, திருடுறீங்க, அல்லது ஏதோ ஒன்று இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறீங்க அப்படின்னா உங்கள் மனசு பலவீனமாகிட்டே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா யாருக்கு கண்டிப்பாக நோய் வரும்னா இந்த பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நோய் வரும். கண்டிப்பாக நோய் வரும். ஏன்னா பலவீனமானவர்களுக்கு தான் நோய் வரும், நேர்மையானவர்களுக்கு நோய் வராது. பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்புறம் வசிப்பிட நேர்மைன்னு ஒன்று இருக்குது. உனக்கு தேவையான வீடு தான் கட்டிக்கணும். பெரிய பங்களா மாதிரி கட்டிக்கிட்டே போகக்கூடாது. அதுவே நேர்மையற்றது. ஆடம்பரமாலாம் வாழக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கட்டு. அப்போ உனக்கு தேவையான பணத்தை தான் நீ சம்பாதிக்கணும். எப்போ பார்த்தாலும் பணம்னு ஓடிட்டு இருந்தால் அதுவும் நேர்மை இல்லைன்னு அர்த்தம்.
குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும், அது ஒரு நேர்மை, குடும்பத்திற்கான நேர்மை அது, குடும்ப நேர்மை அது. அப்புறம் தொழிலில் ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே செய்யக்கூடாது. அதுக்கு மேலே செஞ்சால் பணம் நிறைய வரும், ஆனாலும் அது தேவையில்லை எனக்கு. குழந்தைகளோட, குடும்பத்தோட, கணவனோட, மனைவியோட நேரம் செலவழிக்கணும், அப்பா அம்மாவோட நேரம் செலவழிக்கணும், அந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணணும், பொழுதுபோக்கணும், ஆடணும், பாடணும், விளையாடணும், இந்த மாதிரி. இதுதான் நேர்மையான வாழ்க்கை. இப்படி வாழ்கிறவங்களுக்கு நோய் வராது. யாருக்கு நோய் வரும்னா, பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க, அளவுக்கு அதிகம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு நேர்மையற்ற செயல் தான். பணத்துக்காக நீ தினசரி நேரத்தில் நிறைய நேரம் உழைக்கிறனால அதுவே நேர்மையற்ற செயல். குடும்பத்தோட நேரம் செலவழிக்காமல், குடும்பத்தினரோட உட்காந்து பேசி பழகாமல், எப்போ பார்த்தா பணம்னு ஓடுறது. இப்போ பள்ளிக்கூடத்தில் தான் 10 புத்தகங்களை நீ பள்ளிக்கூடத்தில் வச்சுட்டே வரணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து படிக்கிறோன்னா அது நேர்மை இல்லை. அது வீட்டுக்குன்னு ஒரு நேர்மை இருக்குது. வீட்டில் உள்ள வேலையை பள்ளிக்கூடத்தில் போய் செய்ய முடியுமா? வீட்டில் நீ என்ன பண்ணுவ? டிவி பார்ப்ப, படுத்து கிடப்ப. அதை போய் பள்ளிக்கூடத்தில் செய்ய முடியாதுல்ல. அப்போ பள்ளிக்கூடத்து வேலையை மட்டும் எதுக்கு வீட்டில் செய்கிற? வீட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, வீட்டுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அம்மாவோட உட்காந்து பேசணும், அப்பாவோட உட்காந்து பேசணும், குடும்பத்தினோட உட்காந்து பேசணும், ஆடணும், பாடணும், விளையாடணும், ஓடணும், அந்த மாதிரி பொழுதுபோக்கு மென்மையான வேலைகளை வீட்டில் செய்யணும். இப்படி நேர்மைங்கிறது நம்ம அப்படிலாம் நேர்மையாக இல்லாமல் போக போய் தான் நம்மளோட மனிதர்களின் உடம்புல நோய் வந்துருச்சு. அதனால் பள்ளிக்கூட வேலையை பள்ளிக்கூடத்திலே விட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கக்கூடாது, அது நேர்மையற்ற செயல். வீட்டில் உள்ள வேலைகளை பள்ளிக்கூடத்தில் வச்சு செய்யக்கூடாது, அது நேர்மையற்ற செயல். இந்த மாதிரி நம்ம நேர்மையாக இருக்கணும். 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் சில நாடுகளில் 6 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க. சரி, 7 மணி நேரம் தான் வேலை பார்க்கணுன்னு வச்சுப்போம். 6 மணி நேரமும் வேண்டாம், 8 மணி நேரமும் வேண்டாம், 7 மணி நேரம் கரெக்டாக வேலை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அதுதான் நேர்மைன்றது. அப்படியெல்லாம் இல்லாமல் சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் வேலை பார்த்து கடைசியில் அப்படி இருந்தால் கடைசியில் நோய் தான் வரும். நேர்மை இல்லாமல் போகிறனால தான் மனிதர்களின் உடம்பில் நோய் வந்தது. அதனால் நேர்மையாக இருக்கணும். சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள்லேயும் நேர்மையாக இருக்கணும். இவ்வளோ நேரம் தான் நான் உழைப்பேன், அவ்வளோதான். தூக்கி போட்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் இவ்வளோ நேரம் தான் உழைப்பேன் அப்படின்னு தூக்கி துறை போட்டு நீ டிவி பாரு, போய் விளையாடு, ஆடு, பாடு, நீ உணவை நீ சமைக்கலாம், உன்னுடைய உணவை நீ சமைக்கலாம், உன் துணியை நீ துவைக்கலாம், உன் இருப்பிடத்தை நீ தூய்மை செய்யலாம். இப்படி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அது மாதிரி அதெல்லாம் செய்யணும். அதுதான் நேர்மை. நேர்மையாக இருந்துட்டால் நோய்கள் வந்திருக்காது. மனிதர்கள் நேர்மையாக இருந்தார்களே ஆனால் அவர்கள் உடலில் நோய்கள் வந்திருக்காது. அப்போ கடந்த காலங்கள்லாம் நோய்கள் வரல, நோய்கள் குறைவாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களா? அது காரணம் என்னென்னா, அப்போ நேர்மையாக இருந்திருக்காங்க, குடும்பத்தோட நேரம் செலவழிச்சிருக்காங்க. பகலில் பெரும்பாலும் மின் விளக்குகள் கிடையாது அந்த காலத்தில். அதனால் பகலில் தான் அவங்க வேலை செய்வாங்க. நைட்டு வேலை செஞ்சுருக்கவே மாட்டாங்க. 7 மணி ஆனால் தூங்கிடுவாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி மின் விளக்குகள் கிடையாது. அப்போ அவங்க நேர்மையாக தான் இருந்திருக்காங்க எப்போதும். ஏன்னா இரவானால் தூங்கிடுவாங்க, வேறு வழி இல்லை. தூங்கி தான் இரவை கழிக்க வேண்டும். விடிஞ்சால் தான் எந்திரிக்க முடியும். 4 மணிக்கு, அதிகாலையில் 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் எழுந்திருக்க முடியாது. அதனால தான் அப்போ அவங்க நேர்மையாக இருந்திருக்காங்க, உடம்புக்கு நேர்மையாக இருந்திருக்காங்க. உடம்புக்கு தேவையான தூக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 10 மணி நேரம் தினமும் தூங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே வேலை பார்த்துருப்பாங்க. அன்றைக்கி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பள்ளிக்கூடங்கள் கிடையாதா? குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வேலை பார்த்துருப்பாங்க. வயல்வெளியில் போய் வேலை பார்த்துருப்பாங்க, விவசாய நிலத்தில் வேலை பார்த்துருப்பாங்க. வேலை பார்த்துட்டு சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டில் ஜாலியாக ஒரு மன அழுத்தம் இல்லாத. அதனால தான் அவங்களுக்கு நோய் வரல. நேர்மையாக இருந்திருக்காங்க, உடம்புக்கு நேர்மையாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை. அவங்க குடிசையில் தான் வாழ்ந்துருவோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வீடுகளில் எல்லாருமே பெரிய வீடுகளெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. குடிசை வீடு, ஓட்டு வீடு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓட்டு வீடெலாம் இருந்திருக்காது, குடிசை வீடு தான் இருந்திருக்கும். அப்போ சின்ன வீடாக தான் இருந்திருக்கும். சிறிய அளவில் ஒரு வீடு, மாடி வீடு அதெல்லாம் கிடையாது. அப்போ அது இருப்பிட நேர்மை, வீடு வசிப்பிடத்தில் ஒரு நேர்மை அது. அப்புறம் அங்கே பணமே கிடையாது. நிறைய பணம்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே பணம்ங்கிற அந்த பணப்புழக்கமே கிடையாது. ஏன்னா பணத்தை கொடுத்து நீ என்னத்தை தான் வாங்க முடியும்? 100 வருஷத்துக்கு முன்னாடி சட்டிப்பானை தான் கிடைக்கும். பணத்தை கொடுத்தா அவனுக்கு என்ன கிடைக்கும்னா சட்டிப்பானை கிடைக்கும், மண்வெட்டி கிடைக்கும், அருவா கிடைக்கும், கத்தி, கடப்பாரை, கோடாரி, இதுதாங்க. அப்புறம் ஆட்டு உரல், அம்மிக்கல், பானை, மண்பானை, கதவு, ஜன்னல், இதுதான் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளாக இருக்கும். வேறு பணம் கொடுத்து வாங்குறதுக்கு வேறு எதுவுமே அன்றைக்கி அந்த காலத்து 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதனால் பணத்தை அவங்க நிறைய சம்பாதிக்கலை. பணத்தின் மீது அவங்களுக்கு ஆசையே இல்லை. நிலத்தின் மீதே ஆசை கிடையாது. நிறைய நிலம் புறம்போக்கு நிலமாக கிடந்துச்சு. அவங்களுக்கு பேராசையே இல்லை, இருப்பதை வச்சு ஜாலியாக. அதனால தான் அது ஒரு நேர்மையாக, அந்த சூழ்நிலையை அவங்கள நேர்மையாக இருக்க வச்சுது. அதனால தான் அவங்களுக்கு அந்த காலத்தில் குறைந்த நோய்கள் இருந்திருக்கு. நோய்கள் ரொம்ப அபூர்வமாக குறைவாக இருந்திருக்கு.
தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தான் பார்த்திங்கன்னா நிலத்துக்கு விலை ஏறி போச்சு. அப்புறம் பணத்துக்காக மனிதர்கள் எப்போ பார்த்தாலும் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவைக்கு அதிகமாக சொத்து சேர்க்குறாங்க, பெரிய வீடாக கட்டுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது தான் நேர்மையற்ற செயல் இதெல்லாம். குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறது இல்லை, குடும்பத்தினரே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. இப்படி இந்த மாதிரிலாம் நேர்மை இல்லாமல் வாழ்கிறதுனால தான் அப்புறம் பணத்தை வாங்கிட்டா திருப்பி கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி கடன் வாங்கிட்டா திருப்பி கொடுக்கறதில்ல, ஏமாத்துறது, இந்த மாதிரி இவங்க நேர்மை இல்லாமல் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களையும் நேர்மையாக இருக்கிறத நோக்கமாக இல்லாமல் சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் மனிதர்கள் பலவீனமாகறாங்க. உறுதி இல்லை, மன உறுதி இல்லை. அதில் தப்பு பண்ணுறதுக்கான மன உறுதி வந்துருச்சு. தவறுகளை துணிந்து செய்வதற்கு அவர்களுக்கு மன உறுதி வந்துவிட்டது. தவறுகளை செய்வதற்கு, குற்றங்களை செய்கிறதுக்கு அவங்களுக்கு பயப்படலை. குற்றங்களை செய்கிற தைரியம் வந்துவிட்டது. குற்றங்களை செய்கிற மன உறுதி வந்துவிட்டது. தவறான மன உறுதி அது. நேர்மையை கடைபிடிப்பதற்கு இவர்களுக்கு கொஞ்சம் கூட துணிச்சல் இல்லை. அதனால தான் இந்த உலகம் முழுக்க நோய்களாக பெருகிவிட்டது. வேலைக்கு போக மாட்டேன்றாங்க. அதுவே ஒரு நேர்மையின்மை தான். அடுத்தவங்க சம்பாத்தியத்தில் வாழ்கிறது. பெரும்பாலும் பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு 40-50% பெண்கள், 30% பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க. அப்போ அது ஒரு நேர்மையற்ற செயல். அப்போ அவர்களை அந்த மாதிரி இருக்க அனுமதித்தது ஒரு நேர்மையற்ற செயல். அனுமதித்தது யார்? ஆண்கள் தான். வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற ஆண்களும் இருக்காங்க. வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற பெண்களை கூட வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற ஆண்கள் இருக்காங்க. அது ஒரு நேர்மையற்ற செயல். வேலைக்கு போகாமல் இருக்கிற பெண்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பெண்கள் இருக்காங்க. வேலைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிற பெண்கள் இருக்காங்க. வேலைக்கு போகணும்னு சொன்னாலும் நீ போகக்கூடாதுன்னு சொல்கிற ஆண்கள் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நேர்மையற்ற செயல். இதுதான் நோய்களுக்கு காரணம். நேர்மைன்னா அது 100% நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக வாழ்வதே உனக்கு லட்சியமாக வச்சுருக்கணும். அப்போ தான் நேர்மையாக வாழ முடியும். எளிமையாக வாழ வேண்டும். எளிமையான வாழ்க்கை தான் நேர்மையான வாழ்க்கை. பெரிய வீடுகளை கட்டிட்டு வாழ்ந்தால் அதுக்கு பேர் நேர்மை கிடையாது. அப்படிலாம் வாழ்ந்தாக்க உடம்புல நோய் தான் வரும். நோய் தான் தண்டனை.